நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷனும் கிச்சன் மேலே உள்ள ஷெல்ஃபோட ஆர்கனைசேஷனும் எப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு 2 வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மீதமுள்ள இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நம்ம கிரைண்டர் பார்த்தோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அது பக்கத்துலேயே மைக்ரோவேவ் அவன் வச்சுருக்கோம். இது வந்து நம்ம வால் ஹேங் கூட பண்ணலாம். இந்த இடத்துல நிறையா ஸ்பேஸ் எங்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஸோ வந்து அந்த ஐடியா இருக்குது. அது வரையும் இப்போ நான் வந்து ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டு அதில் வச்சுருக்கிறோம். இந்த இடத்துல உள்ள அந்த ப்ளக் பாயிண்ட்டில் அதை யூஸ் பண்ணிக்குவோம். இதுக்கு மேலே செல் வச்சுக்கிறது, என்னோடய மொபைல் அந்த இது சார்ஜ் போடுறது, அப்புறம் கண்ணாடி, இந்த மாதிரி ரொம்ப குப்பையெல்லாம் சேர்க்காமல் இந்த மாதிரி வச்சுக்குவோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த குளவிக்கல், இது வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஏதாவது தட்டிக்கணும் அப்படின்னு அவசரத்துக்கு இந்த மாதிரி தட்டிக்கிறதுக்கு இந்த குளவிக்கல் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இங்கே வந்து அரிசி டின், சாப்பாட்டு அரிசி. ஸோ வந்து எங்கள் ஊர் சைடு வந்து இதை வந்து அன்னபூர்ணி அரிசியோடு வச்சுருப்போம். இது வந்து அன்னபூர்ணி சாமி. ஸோ வந்து இது சாப்பாட்டு அரிசி ட்ரம்மில், சில்வர் ட்ரம்மில் வச்சு இந்த இடத்துல மூடி வச்சுருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வந்து ரொம்ப சின்ன கிச்சன். நீங்கள் பார்த்துருக்கும் போதே தெரியும், கவுண்டர் டாப் வீடியோலையும் சரி, இப்போ நீங்கள் பார்த்துருக்கதும் ஓகே. இதில் வந்து மேலே உள்ள அந்த மாடலர் அந்த ஷெல்ஃபெல்லாம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் கீழே உள்ளது இது வந்து தனியாக வந்து தனி ஷெல்ஃப் மாதிரி எனக்கு இங்கே போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் தான் வந்து கொஞ்சம் நம்ம கூட கொஞ்சம் திங்ஸ்லாம் வைக்கிற மாதிரி இருக்குது. வேறு எந்த இடத்துலையும் இந்த கிச்சனுக்குள்ளே ஷெல்ஃப்லாம் வச்சோம் அப்படின்னா இடம் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அப்படின்ட்டு இதில் மட்டும்தான் நாங்கள் ஒரு ஷெல்ஃப் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. போதும், இதுவே எனக்கு போதும் மாதிரி இருந்துச்சு. இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ட்ரே வந்து நான் அதிகமாக வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வந்து இங்கேயும் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் அந்த ஷெல்ஃபில் வந்து அழகாக நம்ம இது பண்ணி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிடி இருக்கிறதுனால ஈஸியாக எடுக்க வைக்க யூஸாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இங்கே ஒரு இது ஒன்று இதே மாதிரி தான், இதுவும் ஓப்பன் தான். இதில் வந்து லிட்டெல்லாம் இருக்காது. இதில் வந்து யூஸ் பண்ணாத பேக்கெட், முழு பேக்கெட்டாக வாங்கின மளிகை ஜாமான்கள். அதுக்கப்புறம் இந்த பாஸ்கெட் வந்து ஹோம் சென்டரில் வாங்கினேன். ஹோம் சென்டரில் இது வந்து 90 ரூபா தான். இது வந்து இந்த டஸ்ட்பின் மாதிரி ஒரு ஷேப்பு, பட் மூடியெல்லாம் இருக்காது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மளிகை ஜாமான் தான் நான் வச்சுருக்கிறேன். இன்னும் ஓப்பன் பண்ணாத மளிகை ஜாமான். ஓப்பன் பண்ணால் நான் அங்கே வந்து கொட்டி வச்சுக்குவேன். ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறது இதில் இருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வத்தல், மிளகாய் வத்தல், சுண்டை வத்தல், அப்பளம், இது மாதிரிலாம் ஐட்டம் போட்டு வச்சுருக்கேன். பின்னாடி இருக்கிறது வந்து வெல்லம். வெல்லம் வந்து நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஜீனியை விட நம்ம வந்து வெல்லம் அதிகமாக யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லது. பனை வெல்லம், அப்புறம் வந்து மண்டை வெல்லம்னு சொல்லுவோம் இல்லையா, அச்சு வெல்லத்தை விட மண்டை வெல்லம் வாங்கி அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அது வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதுக்கு கீழே இந்த 3 பேஸ்கெட்ஸ், மல்டிபர்பஸ் ஸ்டோரேஜ் பேஸ்கெட். இது வந்து அமேசானில் வாங்கினது. நான் இது வந்து வீடியோவில் போட்டிருக்கேன், அமேசான் ஷாப்பிங் ஹால் வீடியோவில் போட்டிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி இருக்கிறனால நமக்கு வந்து ஈஸியாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சைடு பின்னாடியும் இப்படி தள்ளிக்கலாம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஈஸியாக எடுக்க வருது. இதில் வந்து நான் ஏற்கனவே என்னென்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு அந்த வீடியோலேயே காமிச்சிருக்கேன். இதில் பாயாசம் திங்ஸு, இதில் வந்து ஓப்பன் பண்ண அந்த பேக்கெட்லாம் வந்து கிளிப்பு போட்டு அதில் வச்சுருக்கேன். இதில் வந்து சோம்பு, சீரகம், கடுகு, தாளிக்கிற ஐட்டங்கள்லாம் இன்னும் பிரிக்காத முழு பேக்கெட்டுகள்லாம். இது நம்மளுக்கு ஏதாவது தீந்துருச்சு அப்படின்ட்டுனா, தாளிக்கிற ஜாமான் வேணும்னா இதை மட்டும் எடுத்தோம்னா போதும். அந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். டைம் நல்லா சேவ் ஆகும். ஏன்னா எல்லாத்தையும் தேடிட்டு இருக்க வேணாம் இல்லையா, அந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வத்தல், அப்புறம் அந்த சின்ன கலர் வத்தல், இந்த மாதிரி கடையில் வாங்கின வத்தல், அப்பளம் இது போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கு கீழே உள்ள பாக்ஸில் வந்து பாஸ்தா அந்த இது போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கொள்ளு. நம்ம கொள்ளு நிறையா எடுத்துக்குவோம். ஸோ வந்து கொள்ளு. அதுக்கப்புறம் இது மீல் மேக்கர். இது வந்து கோதுமை ரவை, இது வந்து நார்மல் ரவை. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏர்டைட் பாக்ஸ். இதெல்லாம் வந்து நான் இங்கே லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். இது வந்து பாஸ்மதி ரைஸ் இதில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து அலுமினியம் ஃபாயில், நம்ம அவனில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா இதுவாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தீப்பெட்டி, ரப்பர் பேண்டு, நூல், இந்த மாதிரி ஐட்டங்கள் போட்டு வச்சுருக்கேன். நம்மளுக்கு நிறையா தேவைப்படும். என்ன தான் லைட்டர் வச்சுருந்தோம்னாலும் தீப்பெட்டி தானே நம்மளுக்கு வந்து அப்பப்போ கை கொடுக்குறது. ஸோ வந்து தீப்பெட்டி, ரப்பர் பேண்ட் வந்து நிறையா ஏதாவது போட்டு திடீர்னு கட்டணும் அப்படின்ட்டு பூ கட்டுறதுக்கு நூல், இதெல்லாம் வந்து இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன்.
இதை பார்க்காதீங்க, இதை பாருங்கள். பட் வந்து என்ன நீட்டாக இல்லை அப்படின்ட்டுலாம் கேட்காதீங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. நம்ம வந்து குக்கிங் வீடியோவுக்கு யூடியூப்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் வந்து இதில் போட்டு வச்சுருக்கிறேன். எல்லாம் வந்து கச்சக்கச்சான் தான் இருக்கும். இதுக்கு மேலே வந்து இதை வந்து அரேஞ்ச் பண்ண முடியாது. என்ன அப்படின்னா இது வந்து நம்ம வேறு இடங்கள்லையும் மாற்றி அங்கங்கே ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுறப்ப டக்குன்னு எடுக்க முடியாது. அதனால இந்த ஒரு செக்ஷனை வந்து நான் அதுக்காக ஃபுல்லாக ஒதுக்கிட்டேன். கீழேலாம் வச்சோம்னா குனிஞ்சும் ரொம்ப எடுக்க முடியாது. ஸோ இந்த செக்ஷன் இது ஃபுல்லாக வந்து நான் வந்து நம்ம குக்கிங் வீடியோஸ் யூடியூப் வீடியோஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது. இன்னொன்று நம்ம வந்து எதுவும் ரெசிபிஸ் செய்கிறதுக்கும் முக்கியமானது அளவு அளக்கிறது, பவுல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் இருக்கும். நான் வந்து யூடியூப் வீடியோக்காக இல்லைங்க, வீட்லேயும் நிறையா நான் வந்து ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நாங்கள் நிறையா செய்வோம். ஸோ வந்து இந்த செக்ஷன் இருக்குது. இதை வந்து ஃபுல்லாக ஒரே டோராக போடாமல் 2 இதுவாக போட்டிருக்காங்க. ஒன்று பெருசு, ஒன்று சின்னமாக போட்டிருக்காங்க. ஸோ கீழே வந்து நம்ம வந்து அடிக்கடி குனிஞ்செல்லாம் எடுக்க முடியாதுன்ட்டு பார்த்திங்கன்னா இதில் தூக்கு, இந்த மாதிரி சம்படம், இந்த மாதிரி ஐட்டங்கள். இது என்ன அப்படின்னா மிளகா பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் வந்து மஞ்சள் தூள், இதெல்லாம் மஞ்சள் தூள், சீயக்காய், தலைக்கு தேய்க்கிறதுக்கான சீயக்காய், அப்புறம் இட்லி அரிசி, இதெல்லாம் வந்து நான் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து கல்லுப்பு, தூளுப்பு ஓப்பன் பண்ண பேக்கெட் அந்த சைடு வச்சுருக்கேன். இது அடிக்கடி நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? எப்பப்போ நம்மளுக்கு அந்த சைடு தீருதோ அப்போ தான் இதை எடுத்து நம்ம வந்து இதிலேருந்து கொஞ்சம் அதில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்குவோம். அந்த மாதிரி உள்ளது தான் இதில் வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வந்து இந்த கிச்சனில் உள்ள கவுண்டர் டாப், அதோட நம்ம கேபினெட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இதுதான். இப்போ கீழே உள்ள ஷெல்ஃப்லாம் பார்த்துருவோம். இந்த மாதிரி இந்த சிங்க்குக்கு கீழே வந்து 2 டோர் உள்ள மாதிரி இந்த ஷெல்ஃப் இருக்குது. இது வந்து ஃபுல் டோர். இது 3 இது வந்து ட்ராலி இருக்கிற மாதிரி 3 ஷெல்ஃபு. இது வந்து சிங்கிளாக இப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சைடு நம்ம சிலிண்டர் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இதில் வந்து என்ன வச்சுருக்கேன்னா, இது பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்ஸ் மட்டும். வேலைக்கு போகும்போது நம்ம வந்து நிறையா தேடிக்கிட்டே இருக்க வேணாம். நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவி இந்த ட்ரேயில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இது காயறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைடு கீழே ஒரு தனியாக வந்து ஒரு கீழே இது மாதிரி கொடுத்துருக்காங்க. தண்ணி இதுலேருந்து இதில் வடிஞ்சுக்கணும், நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதில் குட்டியாக வந்து ஸ்பூன் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். ஸோ வந்து இதை நான் டிஃபன் பாக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம ஜூஸ், இந்த மாதிரி நம்ம வந்து மோர், சூப்பு இது மாதிரிலாம் கொண்டு போனோம் அப்படின்னா இந்த பாட்டிலையும் இங்கேயே வச்சுருக்கேன். இதை ஓப்பன் பண்ணோம்னா இதில் வந்து நம்மளுக்கு வேலைக்கு போகிறதுக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் செட் பண்ணுறதுக்கு அப்படியே வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா அயன், ஃப்ரைங் பேனு, அப்புறம் வந்து நான் வந்து இது செஞ்சிருக்கேன் கடாய், அயன் கடாய், அதுக்கப்புறம் இந்த மாதிரி அயன் வெசல்ஸு, அதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டை, இது மண் சட்டி, இந்த மாதிரி ஐட்டங்கள் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அந்த நான் வந்து ஏற்கனவே ஃபிஷ் ஃப்ரை பேன்லாம் நான் வந்து ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். நான் செய்கிறதுக்கான அந்த ஸ்டீல் ரேக் மாதிரி உள்ளது எல்லாமே இதில் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு அந்த மேலே ஸ்டவ்வுக்கு கீழே உள்ள ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் வந்து கரண்டி செட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேயை வந்து நான் கரண்டி செட் பண்ணுறதுக்கு மாதிரி வச்சுருக்கிறேன். சிலர் வந்து இதில் மசாலா பொடிகள்லாம் வச்சுருக்காங்க. நான் கரண்டிக்கு வச்சுருக்கேன். கத்தி, சிசர், அப்புறம் லைட்ரு, இந்த சைடு கரண்டி, இங்கே உட்டன் ஸ்பேட்லா கரண்டிகள்லாம் போட்டிருக்கேன். இது வந்து டிக்கா செய்கிறதுக்கு உள்ள கம்பி. இதுவும் நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது விஸ்க்கு, இதெல்லாம் வந்து நான் அமேசான் ஷாப்பிங் ஹாலில் போடுறேன் பாருங்கள். இது வந்து பொட்டேட்டோ மேஷர், இல்லாட்டி பருப்பு, இந்த மாதிரி நம்ம இது பண்ணுறதுக்குள்ளது. இதெல்லாம் இந்த ஐட்டம்லாம் இந்த ட்ராலியில் வச்சுருக்கிறேன். அதுக்கு அடுத்த ட்ராலியில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிஃபன் பாக்ஸ் ஐட்டம், இந்த மாதிரி தயிர் ஊற்றி வைக்கிறதுக்கான பாட்டு மாதிரி செராமிக்கு, இது மண்ணில் உள்ளது. இதில் வந்து தயிர் ஊற்றி வச்சோம்னா ரொம்ப அருமையாக உரையும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து டக்குன்னு எடுத்து நம்ம வந்து ஏதாவது மாற்றுறதுனா மாற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கெலாம் இந்த பாத்திரங்கள்லாம் யூஸ் ஆகும். இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஷீட் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஷீட் பாருங்கள், பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். இந்த ஷீட்டு நல்லா ரோஸ் போட்ட மாதிரி இருக்கும். இது வந்து நான் வந்து எங்கள் ஏரியாவில் உள்ள லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்கினேன். இது அமேசான்லேயும் கிடைக்கிது. இந்த ஷீட் போட்டு வச்சோம்னா தண்ணி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தூசியெல்லாம் வந்து கீழே உள்ள பாத்திரத்துக்கு போகாமல் இங்கேயே வந்து நம்ம அப்பப்போ எடுத்து நம்ம வந்து தொடச்சிட்டு திருப்பி போட்டிருக்கலாம். ஸோ வந்து எல்லாமே நான் வந்து அந்தந்த மூடியோட செட்டாகவே பார்த்து எடுத்து வச்சுருவேன். ஏன்னா நம்ம மூடியை வந்து திருப்பி நம்ம தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கான மூடி அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி நான் வச்சுருவேன். பாருங்கள், இதோட மூடி இதிலே இருக்கிற மாதிரி அப்படி தான் நான் வந்து செட்டாக வச்சுக்குவேன். நம்ம தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு கீழே வந்து பாத்திரங்கள்,
இதில் வந்து இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிற மாதிரி பாத்திரங்கள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப நல்லா சேவ் ஆகும். இது மூடியெல்லாம் நம்ம வந்து வேறு வேறு சைஸில் இருக்கனால அது அப்படியெல்லாம் வைக்க முடியாது. இது ஒரு கூடை மாதிரி வச்சு அதில் வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் பாத்திரமானு கேட்காதீங்க, கொஞ்சம் பாத்திரம் கழுவி கவுத்தி இருக்குது. ஸோ வந்து இவ்வளோதான். இதில் பார்த்திங்கன்னா டம்ளர், கப்பு, அதுக்கப்புறம் ஸ்பூன் ஸ்டாண்டு, இது ஃபுல்லாக வந்து சில்வரில் உள்ளது. இது ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கப்பு இதெல்லாம் வச்சுருக்கிறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா தட்டு வந்து சாப்பிட்ற தட்டுக்கள்லாம் இதில் வந்து கவுத்தி வச்சுருக்கிறேன். இது வந்து சிலிண்டர் வைக்கிற இடம். இது கொஞ்சம் பெரிய இதுவாக இருக்கும். நான் இதை வந்து மோஸ்ட்லி ஓப்பனில் தாங்க வச்சுருப்பேன். சிலிண்டர் வந்து எப்போதுமே க்ளோஸ்டில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஓப்பனில் தான் வச்சுருப்பேன். அந்த சிலிண்டருக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு தோசைக்கல், இரும்பு தோசைக்கல். இது வந்து நம்ம தம் பிரியாணிலாம் செய்கிறதுக்கு தம் போடுறதுக்காக உள்ள தோசைக்கல். அதுக்கு மேலே வந்து இட்லி சட்டி எதுக்கு யூஸ் பண்ணோன்னா ஆவி பிடிக்கிறது. எதுக்கு என்னதான் ஆவி பிடிக்கிற மந்திரவாதியாக நினச்சிடாதீங்க. நம்ம சளியெல்லாம் பிடிச்சோம்னா நம்ம வந்து இந்த ஆரஸ்பதி இதெல்லாம் போட்டு ஆவி பிடிப்போம் இல்லையா, அதுக்காக நான் மெயினாக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸ், மிக்ஸி கப்பு, அப்புறம் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப எட்டியெல்லாம் நம்ம அடிக்கடி எடுக்க முடியாது அந்த பாத்திரங்கள்லாம். அதனால் அங்கே ரொம்பலாம் நான் தள்ளி வைக்கல. எய்த்தாப்பில் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி அடிக்கடி உள்ள பாத்திரங்களை வச்சுட்டு உள்ளே வந்து கொஞ்சம் பணியாரக்கல், ஆப்பக்கல் இந்த மாதிரி பாத்திரங்களை வச்சுருக்கிறேன். இது இந்த ஷெல்ஃபு. அதுக்கு பக்கத்தில் உள்ள ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக்கு, செராமிக் ஐட்டம்ஸ் அந்த இதை வந்து ஒன்றா வச்சுருக்கிறேன். அப்போ தான் அதோட மூடியோட செட்டாக வச்சிட்டோம்னா எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இட்லி சட்டி, அதுக்கப்புறம் சம்படங்கள், இந்த மாதிரி மாவு கரைச்சி வச்சுக்கிற சம்படம் சொல்லுவோம் இல்லையா அது, அப்புறம் சப்பாத்தி போடுற சப்பாத்தி மேக்கர், அப்புறம் தாம்பூலம், இதெல்லாம் எப்போயாவது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பொருட்களை நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். ரொம்ப டஞ்சனாக ரொம்ப பொருட்களை சேர்க்காமல் ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வந்து வேஸ்ட் பக்கெட். இது வந்து சிங்க்குக்கு கீழே உள்ள இதில் வந்து கொஞ்சம் கச்சடா மாதிரி தான் இருக்கும், ரொம்ப இது பண்ணிக்காங்க. இது வந்து வெஜிடபிள் வேஸ்ட்லாம் போடுறதுக்காக உள்ளது. அருவாமனை நான் எப்போயாவது யூஸ் பண்ணுவேன், அதுக்காக உள்ளது. இதெல்லாம் வந்து நம்ம க்ளீனிங் இதுக்காக யூஸ் ஆகுறது. நம்ம வந்து சிங்க்கு, அப்புறம் சிம்னி க்ளீனிங் அந்த மாதிரி உள்ளது. இது வந்து நமக்கு தெரியும் பீதாம்பரி, நம்ம விளக்கெலாம் வந்து விளக்குறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது ஃபுல்லாக வந்து தேங்காய் நார் வந்து நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் மஞ்சி வச்சு தான் நான் பாத்திரம் விளக்குவேன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காளான் வாங்கினா அந்த டப்பாக்கள். இது எதுக்காக அப்படின்னா நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம ஏதாவது கருவேப்பிலை இந்த மாதிரி தோல் முருங்கைச்சக்கை இந்த மாதிரிலாம் போடுவாங்க இல்லையா, அதை இதில் எடுத்து போட்டு மொத்தமாக வெளியில் கொண்டு போடுறதுக்காக அப்பப்போ யூஸ் பண்ணிக்குவோம். இது வந்து மார்பிள் சிங்க்கு, அது பக்கத்துலேயே வென்டிலேஷனுக்காக ஜன்னல். இந்த லுக்கு ஓவரால் கவுண்டர் டாப் லுக் எல்லாமே கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் தனி வீடியோ போட்டிருக்கிறேன், அதுலேயும் பார்க்கலாம். இது வந்து பக்கத்துலேயே நம்ம துணி வேஸ்ட் கிளாத்லாம் போடுறதுக்கு ஒரு ஹேங்கர், அதுக்கப்புறம் 2 பைப் இருக்கும். ஒன்று வந்து மோட்ரு போட்டோன்னா ஃப்ரெஷ்ஷாக வர்ற தண்ணி பிடிக்கிறதுக்காக உள்ள பைப்பும், கீழே இருக்கிறது வந்து டேங்க்லேருந்து வர்ற தண்ணி, பாத்திரம் கழுவ இந்த மாதிரி உள்ள தண்ணி. மேலே உள்ள பைப் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும், நம்ம எந்த சைடு வேணாலும் திருப்பி தண்ணி பிடிச்சிக்கலாம். இது வந்து வைப்பர். நம்ம வந்து தண்ணியெலாம் இந்த இடத்துல தேங்கி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நல்லா இழுத்து சுத்தமாக தொடச்சிரும். பெண்கள் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் கிச்சனுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கிற இடமும் இதுதாங்க. இந்த கிச்சனை நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போது சமையலில் ஒரு ஆர்வத்தை மட்டும் இல்லைங்க, சமைக்கிற சாப்பாடு ருசியாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.